அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லும்போது தேவனுக்கு மகிமை வரணும். தேவன் நம்மளை பார்த்து நடாது. அல்லேலூயா என்றால் என்ன? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அதனால் உற்சாகமாய் நாம் சொல்லுவோம், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, காலங்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட காலங்களிலே எந்த அளவுக்கு நாம் தேவனுக்கு ஊழியம் செய்கிறோமோ, எந்த அளவுக்கு தேவனுக்காக பாடுபடுகிறோமோ, அதுதான் பரலோகத்தில் இருக்கிற ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும். மற்ற நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்காக, உங்களுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் செய்கிற எந்த காரியத்தையும் அங்கே பரலோகத்திலே ஞாபக புஸ்தகத்திலே எழுத மாட்டார் ஆண்டவர். எது மெய்யான வேலை என்றால், தேவனுக்கென்று நாம் செய்கிற வேலை தான் மெய்யான வேலை. அல்லேலூயா. பாருங்கள், அதனால தான் நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்திலே கர்த்தருக்காக அதிகமான வேலை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது பரலோகத்திலே நம்முடைய பெயர் என்ன செய்யப்படும்? நமக்கு மகிமை உண்டாகும்படி கர்த்தர் அந்த பெயரை நமக்கு எழுதி வைப்பார். அல்லேலூயா. ஆமென். அதனால தான் கூடுமான வரைக்கும் பாருங்கள், உலகத்தில் நீங்களாம் பவுலை பாருங்கள், அவரெல்லாம் தன்னுடைய அவர் சொல்கிறார், என்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் நான் குப்பையும் நஷ்டமாக எண்ணுகிறேன், என் தேவனுக்காக என்ன பண்ணுறேன், குப்பையும் நஷ்டமாக எண்ணுகிறேன். பவுலுடைய அப்பா பெரிய பணக்காரர். அவருக்கு ரோமர் என்ற அந்தஸ்தை கொடுத்துருந்தாங்க அந்த காலத்தில். அவங்க அப்பா எத்தனையோ கப்பல்கள்லாம் வச்சுருந்ததான் நான் கேள்விப்படுறோம் வரலாற்றில். அப்படிப்பட்டவர் தான் சொல்கிறார், இவையெல்லாம் எனக்கு குப்பையும் நஷ்டமாக எண்ணுகிறேன், என் தேவனுக்கென்று நான் விடுகிற ஓட்டம்தான் எனக்கு ஜீவனை கொடுக்கும் என்று. அல்லேலூயா. ஆமென். பாருங்கள், தென்கொரியா தேசத்தில் ஒருத்தர் சாட்சி செஞ்சிருக்காரு. ஒரு சபையை கட்டுவதற்காக ஃபண்டு ஆயத்தப்படுத்தும் போது இவரால் எதுவுமே கொடுக்க முடியல. மனசு ரொம்ப வேதனைப்பட்டார். என்ன பண்ணிட்டார், ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய், ஐயா என்னுடைய ஒரு கண் எந்த அளவுக்கு எவ்வளோ போகும் அதை சொல்லுங்கள் அவர் கேட்டிருக்கேன். அவங்க இல்லைங்க, ஏன் அப்படி விற்க போகிறீங்க, இல்லை நீங்கள் எவ்வளோ சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் அளவு என்ன பண்ணிருக்காரு, இந்த ஒரு கண்ணை கட்டி எப்படி ஒரு கண்ணோட எப்படி நம்ம வாழ பழகுறதுன்னு சொல்லிட்டு ஒரு கண்ணோடையே வாழ்ந்துருக்கார். கடைசியில் பார்த்தா அந்த நாள் வந்தபோது சபைக்கு அந்த ஆஸ்பத்திரிக்கு சென்று, ஐயா இவன் ஒரு கண்ணை கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கி சபை கட்டுவதற்காக கொடுக்கணும் அப்படின்னு ஆயத்தப்பட்டிருக்கார். அப்போ அந்த இவ்வளோ டாக்டர் கேட்டாங்களா, ஐயா இது இப்படி அவசரமாக அந்த கண்ணை விற்கிறீங்களே எதற்காக சொல்லும் போது, என் ஆண்டவருக்காக சபை கட்ட போகிறாங்க, அது என்னுடைய பங்கு என்கிட்ட இருக்கிறது இதுதான் யாருன்னு. உடனே அந்த டாக்டர் இருக்கிற ரொம்ப மனசு வேதனையாகி அப்போ சொன்னாங்களாம், நீ கண்ணை கொடுக்க வேண்டாம், நீ எவ்வளவு தொகை எதிர்பார்க்க அதை நாங்கள் என்ன செய்கிறோம், சபைக்கு கொடுக்குறோம் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. என்னோட காலம் அப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது. நாம் நினைக்கிறோம் அந்த காலத்தை நிறுத்தி விடலாம் என்று. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், தேவனுக்கென்று நீ பிரயாசப்படுகிற ஒவ்வொரு ஆண்டவர் கொடுத்த அந்த நாட்களை நீ எவ்வளவு அளவுக்கு பிரயோஜனப்படுத்துகிறாயோ அந்த அளவுக்கு பரலோகத்திலே கர்த்தர் உனக்கு மகிமையாக இருப்பார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையிலே பரலோகத்தில் மாத்திரமல்ல, இந்த பூமியிலையும் கர்த்தர் சகல தீமைக்கும் நம்மை விலக்கி காப்பார். அல்லேலூயா. அதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. அதனால தான் கர்த்தர் இங்கே நாம் யாருக்கென்று இந்த வேலையை செய்கிறோம் அப்படின்னா கர்த்தருக்காக செய்கிறோம். அல்லேலூயா. அதிகாலையில் எழுந்து ஓடி எல்லாம் செய்கிறோம்னா இது தனிப்பட்ட முறையிலே இது யாருக்கும் எந்த பிரயோஜனத்திற்காக நாங்கள் செய்யவே இல்லை. ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம், கர்த்தருக்காக செய்கிறோம். ஆனால் நம்ம ஒருமனப்பட்டு நாம் கர்த்தரை துதித்தால், ஒருமனப்பட்டு நாம் அது கர்த்தருடைய வேலை செய்தால் பெரிய அறுவடையை நம்மால் காண முடியும். அல்லேலூயா. கர்த்தர் பாருங்கள், நாம் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்து அந்த விதத்தில் வருகிற ஆசீர்வாதத்தை அது ஒரு பங்கை கர்த்தர் என்ன செய்வாரா, தசம பாகம் 10% போக வச்ச 90% உங்களுக்காக கர்த்தர் கொடுக்குறார். அல்லேலூயா. அவருக்கென்று செய்கிற வேலைக்கு வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான். கர்த்தருக்கென்று நீங்கள் வேலை செய்யும்போது கர்த்தர் உங்களுக்கு பரலோகத்திலிருந்து அனுகூலமான காரியங்களை அனுப்புவார். அல்லேலூயா. நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொடுக்கும் அதிகமாய் தேவன் வாழ்க்கையில் என்ன செய்வார், கிரியை செய்வார். ஆமென். அதனால தான் ஆண்டவருக்கென்று ஓட நீங்கள் பழகுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்காக நாம் எதையாவது செய்யணும். பூமியில் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களை மன்னித்து ஆமென் நித்திய நரகத்திற்கு நாம் போகாதபடிக்கு
ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு வழியை காட்டினார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள், நித்திய ஜீவன் என்ற வழி இப்போ தெரியாது உங்களுக்கு. நீங்கள் மரித்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். நீங்கள் பாதாளத்தில் போகிறீங்களா, பரலோகத்துக்கு போகிறீங்களா, அந்த பரலோகத்தின் கதவுகள் உங்களுக்காக திறக்கப்படும் போது அப்பொழுது தான் மிகுந்த சந்தோஷத்தை நீங்கள் அடைவீர்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், மிகுந்த சந்தோஷம் உங்களுக்கு அப்போது உண்டாகிருக்கும். ஆமென். அப்போ தான் நினைப்பீங்க, என் தேவனுக்கென்று நான் உழைத்த உழைப்பு, தேவனுக்காக படுகிற பாடு, இது பிரயோஜனம் உள்ளது. ஆமென். ஒரு நாளும் இது வீண் போகாது. கர்த்தருக்குள் நம்முடைய பிரயாசங்கள் ஒரு நாளும் வீண் போகவே போகாது. அதனால தான் நாங்கள் ஓடுறோம். உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்ம ஒரு நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஒரு நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டு கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக நம்மை உயர்த்துவார், அவருடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் நடப்போம் அப்படின்னு சொல்லி நாம் ஓடும்போது கர்த்தர் நம்மை மகிமையாய் கொண்டு செல்வார். ஹல்லேலூயா. பாருங்கள், நமக்கு விரோதமாய் வருகிற தீமைகள், பொல்லாங்கள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் நம்மை விலக்கி நம்மை மீட்டு கொண்டு கர்த்தர் நடத்தி கொண்டே போவார். ஆமென். நம்முடைய வழியெல்லாம் எப்போவுமே என்னவாக இருக்குது, பள்ளங்களும் மேடுகளும் பயங்கரமான பாதையாக இருக்கும். கானான் தேசத்திற்கு போகக்கூடிய பாதைகள் எப்படி இருந்தது, மிகவும் பயங்கரமான பாதைகள். கானான் தேசத்தில் யார் இருந்தா, ஏத்தியர், எவியர், எமோரியர், எபூசியர் எல்லாம் ராட்சத பிரஜைகளாக இருந்தாங்க. அவங்கெல்லாம் பார்த்து பயந்தவங்க எல்லாம் என்ன செய்யலை, கானான் தேசத்துக்குள்ளே போங்கலை, இவர்களை ஜெயிப்போம் என்று யார் சொன்னார்களோ அவர்களை கர்த்தர் கானான் தேசத்துக்கு கொண்டு போனார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நாம் ஜெயிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தருக்கென்று நீங்கள் ஓடுங்கள், கர்த்தருடைய சபைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருங்கள், கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். நாம் வாசிப்போம். இந்த வருடத்தின் வாக்குத்தத்தத்தை வாசித்து விட்டு நாம் கடந்து செல்வோம். ஏசாயா 60:20 யாராவது வாசியுங்கள், வேகமாக வாசியுங்கள். உன் சூரியன் இனி அஸ்தமதிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். எல்லாரும் பக்கத்தில் சொல்கிறீங்களா, உன் துக்க நாட்கள் முடிந்து போகணும். அவங்கள்ட்ட சொல்லுங்கள், அவங்க நீங்கள் சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள், கையை கொடுத்து சொல்லுங்கள், உங்கள் துக்க நாட்கள் முடிஞ்சிருச்சு. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு ஹல்லேலூயா நித்திய வெளிச்சமாக நம்மிடத்தில் வந்து விட்டார். ஆமென். விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஏன்னா உங்களை அறிக்கை தான் உங்களை காப்பாற்றும். ஆமென். எல்லாம் என்ன சொல்லும், கர்த்தர் எனக்கு நித்திய வெளிச்சமாக எனக்குள்ளே வந்து விட்டார். இன்றைக்கி உலகத்தில் பாருங்கள், அநேகர் என்ன செய்கிறாங்க, வெளிச்சம் இல்லாமல் இருளுக்குள்ளே தலைவிட்டு தராங்க. எங்கே ஆசீர்வாதம் இருக்கும், எங்கே நம்ம நல்லது நடக்கும். ஒரு ஜோசியக்காரன்ட்ட போய் உட்காந்து என்ன செய்கிறாங்க, ஒரு கிளி சொல்வதையோ, ஒரு குரங்கு சொல்வதையோ, ஒரு தேவாங்க சொல்வதையோ கேட்டு என்ன செய்கிறாங்க, அதுகிட்ட போய் குறி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், ஆண்டவர் இதை வெறுக்கிறார். ஹல்லேலூயா. குறி பார்க்கறது, நாள் பார்க்கறது, நிமித்தம் பார்க்கறது, தடுக்குனா இது பார்க்குறதெல்லாம் கர்த்தர் வெறுக்கிற ரெண்டே காரியம். ஒன்று விக்கிரகம், ரெண்டாவது குறி சொல்லுதல். ஆமென். உன்னுடைய தலையெழுத்தை ஒரு ஜோசியக்காரன் எழுதக்கூடாது, உன் தலையெழுத்தை கர்த்தர் எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. நீ வாழாகாமல் தலையாவா என்று கர்த்தர் ஜோசியம் சொல்லியிருக்காரு. அதை கேட்க மாட்டேற, ஓடி போய் என்ன செய்யலாம், ஜோசியக்காரன்ட்ட போய் ஐயா எனக்கு ஏதாவது நல்லது சொல்லுங்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ வாழாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய். இதை விட என்ன ஜோசியம் வேணும், இதை விட என்ன ஜோசியம் வேணும்? ஆமே. ஹல்லேலூயா. இதை விட என்ன தீர்க்க தரிசனம் வேணும்? ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுத்து, அதனால தான் கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் நடக்க பழக வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அதில் கர்த்தருடைய வார்த்தையில் தான் நமக்கு ஜீவன் இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு கொடுத்த பெரிய வாக்குத்தத்தம் என்னன்னா, நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்பதே தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். இயேசு இதுக்கு பூமியில் வந்தார் அப்படின்னா நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக தான். நானும் அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும், அந்த ஜீவன் பரிவு. நித்திய ஜீவன் என்பது என்னென்னா, நிரந்தரமான உயிரோடு இருப்பது தான் நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. பாருங்கள், பூமியில் நாம் சரீரத்தில் மரிப்பது ஒரு மரணம் இல்லை, என்றைக்கு ஆவியிலே மரிக்கிறோம் அதான் மரணம். அந்த ஆவியை தேவன் அவர்கிட்ட போயிடுச்சு. அவர்கிட்ட போய் நாங்கள் நீண்ட நாட்களாய் நம்ம அங்கே வாழப்போகிறோம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், கர்த்தரை நம்புவர்களுக்கு மரணமே இல்லை. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஆமென். அதனால் ஆண்டவர் சொன்னார், பாருங்கள், நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. அதனால் உன் துக்க நாட்கள் முடிஞ்சிடுச்சு. ஆமென். யாரெல்லாம் என் துக்க நாட்கள் இயேசு என்றைக்கு நமக்குள்ளே வந்துட்டாரோ அன்றைக்கே என்னுடைய துக்க நாட்கள் முடிந்து விட்டது. இயேசு பூமியில் பிறந்த போதே வாக்குத்தத்தம் நமக்கு ஆண்டவர் கொடுத்தார். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இன்று கர்த்தராகிய இயேசு என்ற இரட்சகர் தாவீதின் ஊரில் பிறந்துட்டாரு, உன் துக்கங்களுக்கு முடிவு வந்து விட்டது என்று ஆண்டவர் சொன்னார். பரலோகத்திலிருந்து அறிவிப்பு நமக்கு வந்துருச்சு. ஆமென்.
இதுக்கப்புறமும் நம்ம துக்கப்பட்டு இருக்க அவசியமே இல்லை. தேவன் நிர்ணயித்தபடி நடக்கும். ஆமென். வாசிப்போம். இந்த நாள் கூட அன்பு செய்ய வேண்டிய பிள்ளைகளே, நாம் என்ன செய்கிறோம்? அநேக காரியங்களிலே என்ன செய்கிறோம்? பதட்டப்படுகிறோம். என்ன பண்ணுறோம்? ஒரு காரியம் நமக்கு நடக்கலைன்னா பதட்டப்படுகிறோம். எப்போதுமே டென்ஷனாகவே இருக்கும். எப்போதுமே என்ன இருக்கும்? நம்முடைய வாழ்க்கையில் டென்ஷனாகவே இருக்கும். நம்ம எப்படி செய்ய போகிறோம்? எது செய்ய போகிறோம்? உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இந்த உலகத்தை எப்படி ஜீவிக்க போகிறோம், இப்படிப்பட்ட பல டென்ஷனில் இருக்கிறது தான் நமக்கு வேலையாக இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கூட என்னவாக இருக்குது? பல டென்ஷன் நமக்கு இருக்குது. அதனால் நமக்குள்ள என்ன வருது? படபடப்பு வருகிறது. நம்ம வேலைக்கு போனால் நமக்கு ஒரு படபடப்பு வருகிறது. ஒரு காரியமாக நம்ம போனால் கூட நமக்கு என்ன வருது? படபடப்பு வருது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, நான் வாக்குத்தத்தம் கொடுக்குறேன். என்ன கொடுக்குறான்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் தான் ராஜ்யத்தின் வல்லமை என்பது. இளைப்பாறுதல். எந்த ஒரு காரியம் எதுவும் நடக்குதோ நடக்கலையோ, நீ சமாதானமாக இருக்கும்படி கர்த்தர் உன்னை கேட்டுக்கொள்கிறார். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு கூட, சந்தோஷத்தோடு கொடுக்குற சமாதானம் உங்கள் இதயங்களை ஆளுகை செய்து. ஆண்டு சொல்கிறாரு, நான் உலகம் கொடுக்குற சமாதானத்தை இல்லை, என்னுடைய சமாதானத்தை உனக்கு தரேன். என்ன சொன்னார் ஆண்டவர்? என்ன சொன்னார்? என்னுடைய சமாதானத்தை உனக்கு நான் தரேன். எந்த சூழ்நிலை வந்தாலும், ஒரு முறை பாருங்கள், படகுல போய்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் முன்னணியில் என்ன செய்தானா, படுத்து அந்த இதில் தூங்கிட்டு இருக்கார். ஒரு பெரிய புயல் வந்து படகு என்ன செய்யுது? பயங்கரமாக ஆடுது. சீசரெல்லாம் என்ன செய்கிறாங்க? கத்துறாங்க. ஆண்டவரே, என்ன நீங்கள் இவ்வளோ அசால்ட்டாக தூங்கிட்டு இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் படகு என்ன செய்யணும்? கவிழ்ந்து விடும். ஆனால் நீங்கள் அதை கண்டுக்காமல் என்ன செய்றீங்க? படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவரை கூப்பிட்றாங்க. அப்போ ஆண்டவர் எந்திரிச்சு என்ன கேட்டார் தெரியுமா? அற்ப விசுவாசிகளே, எது வரைக்கும் நம்பாமல் இருப்பீங்க? நான் உங்கள் கூட இருக்கேன்ல. படகுல யார் இருக்கா? விழுந்தால் நானும் தானே விழுகணும். உங்கள் கூட இருக்கு நான் உங்கள் கூட இருக்கும்போதே இந்த என்ன செய்றீங்க? பதட்டம். வாழ்க்கையில் அது நடந்து விடுமா, அதை சாதித்து விடுவோமா என்கிற பதட்டம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உடனே என்ன சொல்கிறாரு? எந்த பயம் படலை. அந்த புயலை பார்த்து என்ன செய்யலை? பயப்படலை. அந்த கடல் அலைகளை பார்த்து அவர் என்ன செய்யவில்லை? பயப்படவில்லை. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எந்த பிரச்சனையானாலும் எந்த கஷ்டங்களாலும் பயப்படவே கூடாது. ஆண்டவர் தான் சொன்னார், நீ பயப்படாதே, உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த வசனத்தை அப்படியே முயற்சி பண்ணி பாருங்கள். நான் உன் கூட தான் இருக்கேன். எந்த புயல் வந்தாலும் எந்த காற்று அடித்தாலும் நீ ஏன் கவலைப்படுற? கவலைப்படாத, நான் படகுல இருக்கேன். உன் படகுல நான் இருக்கேன். அதனால் நீ ஏன் கவலைப்படுற? ஆண்டவர் தான் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், அதான் ஆண்டு சொன்னார், என்னுடைய சமாதானத்தை. என்னென்னா, எந்த புயலும் எந்த எது வந்தாலும் நான் நிம்மதியாக தூங்குவேன். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து, நான் நிம்மதியாக தூங்குவேன். சொல்ல மாட்டிங்களா? சொல்லுங்கள், நிம்மதியாக தூங்குவேன் அப்படின்னு சொல்லுங்கள். அதனால தான் எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன செய்வதில்லை, ஆண்டவர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறாரு. பாருங்கள், நீங்கள் பயத்தோடு கவலையோடு பதட்டத்தோடு ஜபத்தில் உட்கார்ந்து சரி, வேத வாச்சாலும் சரி, அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்ய மாட்டார். அது ஆண்டவர் சொல்கிறாரு. வாசிப்போம், ஏசாயா 46:10 வாசிங்க. ஆ ஆ ம் 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 ஏசாயா 46 சாரி சங்கீதம் 46:10 சாரி சங்கீதம் 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. தேவனை நாம் அறிந்து கொள்ளணும்னா முதல்ல நாம் என்ன செய்யணும்? அமர்ந்திருக்க பார்க்கணும். ஹல்லேலூயா. என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்றார், உன் அறை கதவை பூட்டு, வெளியிலேருந்து எந்த சத்தத்தையும் நீ உள்ள அனுமதிக்காத, உன் அறைக்கதை தான் பூட்டு சொன்னார். அப்பொழுது நீ அறைக்கதை உட்காந்து அமர்ந்துரு. என்ன செய்ய? அமர்ந்துரு. எப்படின்னா, ஆத்மாவை அமர பண்ண வேண்டும்.
நாம் ஜெபிக்கும்போது என்ன செய்யணும்? ஆத்துமா என்னவா இருக்கணும்? கர்த்தரையே நோக்கி பார்க்கணும், அவரையே விண்ணப்பம் நோக்கி பார்த்துருக்கணும். ஆத்மா அமைதலாக இருக்கணும். அநேகருடைய ஆத்மாவில் என்ன இல்லை? அமைதல் இல்லை. அமைதல் இல்லாமல் இருக்கும். படப்படப்பா என்ன எப்படி எவ்வளோதான் ஜெபிக்கணும், கடமைக்காக நம்ம ஜெபிப்போம், வேதம் வாசிக்கிறது கடமைக்காக வேதம் வாசிப்போம், எல்லாம் ஜெபிப்போம். ஆனால் நம்முடைய நினைவுகள்லாம் எங்கே இருக்கும்? வெளியில் இருக்கும். ஆனால் அதை தேவன் அந்த மாதிரியான ஆத்மாவிலே தேவன் எதையும் செய்ய முடியாது. ஆலோசனை இந்த கவலைகள், வேதனைகள், பாரங்கள், அதான் சொன்னார், ஏப்பா இதை தூக்கி சுமந்துக்கிட்டு நீ என்னையும் தூக்கி சுமக்கிற, கவலைகளையும் தூக்கி சுமக்கிற, இதெல்லாம் சுமந்துக்கிட்டு நீ என்ன செய்கிற? நீ ஏன்ட்ட வராத, எல்லாத்தையும் என் மேலே வச்சிரு. ஆண்டவர் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. ஆண்டவர்கிட்ட வச்சுட்டு என்ன செய்யணும்? அமர்ந்திருக்க பழகணும். ஹல்லேலூயா. என்ன செய்யணும்? அமர்ந்திருக்க பழகணும். இந்த அமர்ந்திருக்கிறதுக்கு பல அர்த்தம் இருக்குது. என்ன இருக்குது? பல அர்த்தம் இருக்குது. என்ன அர்த்தம்னா என்ன அதுனா மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படுவதாக இருக்கிறது. ஆமே. இப்போ பாருங்கள், அந்த இதயம் அமர்ந்திருக்கலைன்னா கோபம் வரும். என்ன வரும்? கோபம் வரும், சண்டைகள் வரும், அப்போ வைராக்கியம் வரும், வேதனைகள் பெருகும், அப்புறம் நாம் எடுக்கக்கூடிய போராட்டங்கள், எப்படி எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்காது. இதனால் தான் ஆண்டவர் என்ன செய்யலான்னா அவருடைய ஜீவனை நமக்கு ஏன் கொடுக்குறான்னா நம்முடைய ஆத்மா என்ன செய்யணும்? எந்த விஷயத்திலும் அமர்ந்திருக்க பண்ணணும். ஏன் ஜெபம் பண்ணுறோம்னா ஆத்மாவை அடக்கி அவருக்கு நேராக திருப்பும்போது கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்யலாம்? நம்ம ஆத்மாவில் நேராக அனுப்புகிறார். அதான் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். யோவான் இந்த பூமிக்கு எதுக்கு வந்தானா? கர்த்தருக்கு வழின்னா அவருக்குன்னு ரோடு போட்டு கொடுத்தானா? இல்லை, ஆத்மாவிலே அவர் வந்து அமர்ந்திருப்பதற்கு வழியை உண்டாக்கினான். அல்லேலூயா. அதற்கு எது தடையாக இருந்தது? பாவம் தடையாக இருந்தது. அதனால் பாவத்தை அறிக்கை செய்து ஞானஸ்நானம் கொடுத்தான் யோவான். அல்லேலூயா. அதனால தான் நாம் நம்மை சுற்றி சூழ்ந்து நெருக்கிறீர்கள் எல்லா பாவங்களையும், பிரச்சனைகளையும், கவலைகளையும் எல்லாத்தையும் விட்டுவிட்டு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அமர்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? அமர்ந்திருக்க வேண்டும். அப்படி அமர்ந்திருக்கும் போது கர்த்தர் நம்ம மத்தியில் என்ன செய்கிறார்? பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். என்ன செய்கிறாரா? பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். யாரெல்லாம் அமைதலோடு இது பாருங்கள், இத்தனை நாள் நாங்கள் ஜெபம் பண்ணிடுவோம், எப்படி ஜெபம் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் அமைதலோடு அதான் நான் விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்று. அப்போ விசுவாசம் உள்ள ஜெபம் என்பது என்ன? நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் எனக்கு கொடுப்பாரு அப்படின்னு சந்தோஷமுள்ள ஜெபம் பண்ணணும். ஆமே. நான் ஜெபிக்கிறேன், அது நடக்க போகுது. ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், அது கர்த்தர் எனக்கு கொடுக்க போகிறார், அது நடக்க போகுது. அப்போ நடக்க போகுதுன்னா என்னவா இருக்கும்? ஒரு சந்தோஷம் நமக்கு வரும்ல. அது அந்த சந்தோஷத்தோடு நாம் ஜெபிக்கணும். அதுதான் அமர்ந்திருக்கிற இதயம். ஆமே. அல்லேலூயா. பாருங்கள், அந்த அமர்ந்திருக்கிற இருதயத்தோடு கூட நாம் கர்த்தரை ஜெபிக்க போயணும். பாருங்கள், ஏன் அப்படி நாம் அமர்ந்திருக்கிறோம்னா கர்த்தர் கூட பார்த்திங்கன்னா அவரும் வாசுமைய ஏசாயா 48:4 வாசுங்க. ஏசாயா 48:4. ஏசாயா 48:4 48:4 தான் இருக்கா? சரி சரி, அதை விட்டுருவோம், அது வேறு நூறு வருஷம் மாறிடுச்சு. சரி, ஏன் நம்ம அமர்ந்திருக்கணும் அப்படின்னா கர்த்தர் வந்து நமக்கு அனுகூலமான துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 46:1, சங்கீதம் 46:1 வாசிங்க. 1 வாசிங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆமென். என்ன சொல்ற? தேவன் நமக்கு, அவர் தான் நமக்கு அடைக்கலம், அவர் அடைக்கலமானவர். அதனால நீ பயப்படாத, உன் ஆத்மாவை என்ன செய்ய? சந்தோஷமா வச்சுக்க, அமர்ந்துரு. நான் உனக்கு என்னவா இருக்கேன்? அடைக்கலமும் உன் கோட்டையும் உன் துருகமும் உன் கேடகமும் நீ நம்புகிற நம்பிக்கையுமாக நான் இருக்கிறேன். அதை குறித்து அதனால் நீ என்ன செய்யாத? கலங்காத, திகையாத, உன் ஆத்மாவிலே பதட்டத்தை உண்டு பண்ணாத, எல்லாவற்றிற்கும் கர்த்தரை நம்பிக்கொண்டிரு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர்
ஹல்லேலூயா. அமர்ந்திருக்கிற இதயத்தில் வந்து அமருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அமர்ந்திருக்கிற இதயத்தில் தேவன் வந்து என்ன செய்கிறாரா? அமருகிறார். இன்றைக்கி ஒரு 4 பாயிண்ட்டை பார்க்க போகிறோம். அந்த முதல் வசனத்திலிருந்து கர்த்தர் நமக்கு என்னவாக இருக்காராம்? அடைக்கலமாக இருக்கிறார். அடைக்கலம்னா என்ன சொல்ல முடியுமா? எங்கள் ஊரில் ஒருத்தர் அடைக்கலம்னு ஒருத்தர் இருக்காருன்றீங்களா? பேரே சிலவங்க அடைக்கலம் வைப்பாங்க. கர்த்தர் நமக்கு எப்படி அடைக்கலமாக இருக்கிறார்? வாசிப்போம். உபாகமம் 33:27 வாசிங்க. அனாதி தேவன் உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவருடைய நித்திய புயங்கள் என்னவா நமக்கு என்னவா இருக்கு? என்னவா இருக்கான்? ஆதாரம்னா என்ன? ஒரு வீட்டில் ஒரு தூண் இருக்கும். அந்த வீட்டையே தாங்கி பிடிக்கக்கூடிய தூண், அதுதான் அந்த வீட்டை என்ன செய்யும்? தாங்கி கொண்டே இருக்கும். அதுதான் ஆதாரம். ஒரு வீட்டுக்கு ஆகாத தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. மூளைக்கு தலைக்கல் என்பது ஒரு வீட்டில் மூளையில் ஒரு கல் இருக்கும். அந்த வீட்டை தாங்கி பிடிக்கக்கூடிய கல்லாக இருக்கும். அந்த கல் எடுக்கப்பட்டோன்னா அந்த வீடு என்ன செய்ய? விழுந்துடும். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறேன், என்னுடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரமாக இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டோடைய புயங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் பாருங்க. வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுடைய புயங்கள் எப்படி இருக்குன்னா, அது நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. அந்த புயத்தின் மேலே நாம் இருக்கிறோம். அதனால நாம் அசைக்கப்படவே மாட்டோம். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ கலங்காத, உன் ஆத்துமாவிலே கலக்கத்தை கொண்டு வராத, பயப்படாத. அவருடைய நித்திய புயம் உனக்கு என்னவா இருக்கு? ஆதாரமாக இருக்கிறது. அநேகர் இந்த வார்த்தைகள்லாம் வாசிக்கிறாங்களோ இல்லையா தெரியல. கர்த்தர் எனக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். என் துக்க நாட்கள் என்ன செய்யும்? அவர் நித்திய புயமாக இருக்கிறார். அவருடைய புயங்கள் என்பது அவருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யுமா. அவருடைய தம்முடைய கரத்தினாலே என்ன செய்தார்? வானத்தையும் பூமியையும் உண்டு பண்ணினார். அவருடைய கரத்தினாலே என்னுடைய வியாதிகளை சுத்தமாக்கினார். அவருடைய கரம் என்ன செய்து? அற்புதம் செய்கிற கரமாக இருந்தது. ஆண்டவர் இயேசு யார் மேலாம் கைகளை வைத்தாரோ எல்லாரும் சுகமானாங்க. ஆமென். அப்படிப்பட்ட கரங்களை உடைய அவருடைய புயம், அவருடைய ஷோல்டர், அவருடைய ஷோல்டர் அப்படி தூக்கியிருக்காருன்னா அந்த ஷோல்டர் கீழே தான் நம்ம இருக்கோம். ஆமென். அப்போ எப்படி இருக்கும்? யாராவது நம்மளை தொட முடியுமா? அதனால தான் ஏன் ஆண்டவர் சொல்றாரு, ஏன் பயப்படாத, உன் ஆத்துமாவை பயத்துக்கு இடம் கொடுக்காத, உன் கூட நான் இருக்கேன், நான் உனக்கு பலவனாய். 90 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 91:4 வாசிங்க. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். ஆமென். ஹல்லேலூயா. அவர் தமது சிறகுகளாலே, பாருங்க ஆண்டவர் சொல்றாரு, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல. பருந்து கழுகு வரும்போது கோழி என்ன செய்யுது? தன்னுடைய குஞ்சுகள் என்ன செய்தான்? என்ன செய்யும்? அந்த நேரத்தில் கையை ரெக்கை அப்படியே ரெண்டு விரிச்சிக்கும். பார்த்துருப்பீங்க நீங்கள். ரெக்கை விரிச்சோன்னே அந்த 2 ரெக்கைக்குள்ளேயும் எல்லா குஞ்சுகளும் என்ன செய்யும்? வந்துடும். வந்தோடனே டக்குன்னு என்ன செய்யும்? கேட்டை க்ளோஸ் பண்ணுற மாதிரி மூடிடும். ரூபிஸ் சிரிக்கிறாங்க, அடிக்கடி அந்த நிகழ்ச்சியை பார்த்துருப்பாங்க நினைக்கிறேன். ஆமென். அவள் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவா, அவள் செட்டையில் கீழே அடைக்கலம் போவாய். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய அடைக்கலம் எங்கே இருக்குன்னா அவளுடைய செட்டைகளே இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், நீங்கள் நினைக்கிறீங்க சாதாரணமாக நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கீங்க. இல்லை, கர்த்தர் தம்முடைய எப்பெல்லாம் உங்களுக்கு ஆபத்து வருகிறதோ, எப்பெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வருகிறதோ, அப்பெல்லாம் கர்த்தர் தம்முடைய சட்டையை விரிக்கிறார். ஹல்லேலூயா. சட்டையை விரிக்கிறார். எருசலேம் நகரத்தை பார்த்து ஆண்டவர் கடைசியில் ஒன்று சொன்னார். எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தம்முடைய சட்டைகளில் பாதுகாப்பது போல் எத்தனையோ தினமும் நான் என்ன செஞ்சேன்? என் கரங்களை விரித்து சட்டைகளை நீட்டினேன். ஆனால் நீ ஒரு நாள் கூட என் சட்டைகளுக்குள்ளே வரவே இல்லை. ஒரு நாள் கூட எருசலேமை குறித்து தேவன் சொன்ன தீர்க்கதரிசனம், ஒரு நாள் கூட நீ சட்டையில் வரலை. உனக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் என் சட்டைகளை நான் நீட்டிக்கிட்டே இருக்கேன். ஆனால் நீ ஏன்ட்ட வர உனக்கு மனம் இல்லை, என்னை விசுவாசிக்கல நீ. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கிடைத்த இந்த கடைசி நாளில் ஆயிலும் நீ மனம் திரும்புவதற்கு ஆயத்தமாகும். உன்னிடத்தில் வருகிறவளை கல்லெறிகிறவளே,
எருசலேமுக்கு புறம்பாக எந்த தீர்க்கதரிசியும் மடிவதில்லை. எருசலேமுக்கு வந்து எல்லா தீர்க்கதரிசியும் கொன்று போட்ட ஒரு இடம் தான் எருசலேம். ஆண்டவர் சொல்ல, அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் இப்போ நாம் எல்லாம் அவர் செட்டையை எப்போ நீட்டுறாரோ உடனே அந்த செட்டைகளுக்குள்ளே வந்து புகுந்துடணும். அல்லேலூயா. உடனே. அதனால தான் கர்த்தர் குறித்தான வைராக்கியமோ, கர்த்தரை குறித்தான கர்த்தர்கிட்ட வந்து நாம் எந்த முறையோ எந்த கோபமோ நம்ம என்ன செய்யக்கூடாது, தேவன்கிட்ட நம்ம படவே கூடாது. அவர் எப்பொழுது சிறைகளை விரிக்கிறாரோ அப்பொழுது யாரெல்லாம் ஓடி ஒளிந்து கொள்கிறார்களோ அப்பொழுது அவர்களெல்லாம் பாதுகாக்கப்படுவார்கள். அவர் சிறைகளின் நிலையிலே என்னை மூடுவார். ஆமே. அதனால தான் அவருடைய அடைக்கலம், அந்த அடைக்கலமாக இருக்கிற தேவன். அடைக்கல பட்டணம் அப்படின்னு ஒன்று இருக்குது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அடைக்கல பட்டணம் அப்படின்னு ஒரு பட்டணம் இருக்கும். ஒரு 20 பட்டணம் இருந்துச்சுன்னா அது ஒரு பட்டணம் நினச்சிவாங்க அடைக்கல பட்டணம். ஒரு பட்டணம் அடைக்கல பட்டணம் வச்சோம். அந்த அடைக்கல பட்டணம் என்ன தெரியுமா, யாராவது தவறி போய் யாரையாவது கொலை செஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது எந்த எதிர்பார்ப்பு, அதாவது எந்த ஒரு நோக்கம் இல்லாமல், எந்த ஒரு நோக்கம் இல்லாமல் யாராவது ஒருத்தரை கை தவறி, இப்போ கோடாலியை ஓங்கி ஒருத்தன் மரத்தை வெட்டும் போது அந்த கோடாலி கணை வந்து தவறி போய் அந்த மனுஷனை வெட்டிடுச்சுன்னா அந்த என்ன செய்வாங்கன்னா உயிருக்கு உயிர் எடுக்கிற தேசம் உடனே அவனை கல்லெறிவாங்க. ஆனால் அதே மனுஷன் அதுக்காக தான் என்ன செய்வான்னா, இந்த மாதிரி தவறி போய் ஒரு மனிதனை கொண்டு விட்டால் அவன் நேராக ஓடி எங்கேயாச்சும் போயிடணும், அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே போயிடணும். அங்கே போயிட்டால் அவனை யாரும் ஒன்றும் செய்யவே முடியாது. என்றைக்காவது ஒரு நாள் இந்த ஆச்சாரி ஒருவர் அங்கே போய் அவன் காரியத்தை விசாரித்து அவனுக்கு விடுதலையை கொடுப்பாங்க. அது வரைக்கும் அவன் அந்த அடைக்கல பட்டணம் இருக்கணும். ஆமே. இப்போ நாமெல்லாம் ஒரு காலத்தில், இப்போ நம்ம சொல்ல போனால் நம்மளும் அடைக்கல பட்டணத்தில் தான் இருக்கோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அடைக்கல பட்டணம். ஆமேன். ஹல்லேலூயா. அந்த அடைக்கலம் அவர் செட்டிலிங்களே அடைக்கலம் பொதுவாய் கர்த்தர் எனக்கு அடைக்கலமும். ஆமேன். ஹல்லேலூயா. பாருங்கள், வாசி 3 வருஷம் நீதிமொழிகள் 14:26. வேமாசிங்க. நீதிமொழிகள் 14:26. கர்த்தருக்கு பயப்படுவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு என்ன உண்டா? திட நம்பிக்கை உண்டு. கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஒரு மனுஷனுக்கு நல்ல புத்தியுள்ள மனுஷனாக தான் கர்த்தருக்கு பயப்படணும். ஆமென். அவருக்கு பயப்படணும். ஏன்னா அவருக்கு பயந்தா, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. பாருங்க, அந்த கர்த்தருக்கு நீங்கள் பயப்படுறீங்க. நீங்கள் கர்த்தருக்கு பயந்தா உங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் என்னத்தை கொடுப்பாராம்? அடைக்கலத்தை கொடுப்பாரு. உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாப்பார். அல்லேலூயா. அதனால தான் நாம் நம்முடைய சந்ததியில் இப்போ கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். அவருடைய வழிகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது வழிகளில் நடக்கும்போது நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததியாக தேவன் தம்முடைய அடைக்கலத்தை அவளுக்காக வைத்திருப்பார். அல்லேலூயா. அவர் சற்று நீங்களே அடைக்கலம் புகுவாய். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு அடைக்கலமாக இருக்கேன். அதனால் என்ன செய்ய, நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். அல்லேலூயா. அதனால தான் நாம் அமர்ந்திருக்கணும். சரி, நான் முதல்ல அடைக்கலத்தை பார்த்துட்டோம். இன்னொரு பாயிண்ட் நம்ம பெலன் 46:1 என்ன பண்ணிருக்கு? அவரே நமக்கு அடைக்கலமும் என்னவா இருக்காரா? பெலனாக இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்கள் எல்லாரும், நான் பெலனாக இருக்கிறேன். நான் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பெலன் எனக்கு உண்டு. ஆமே. கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்குறாரா? சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பெலன் இல்லாதவனுக்கு பெலனையும் கொடுப்பார். யாருக்கு? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு, கர்த்தருடைய தம்முடைய பிள்ளைகளுக்கு. ஒரு வசனத்தை வாசிப்போம். என்னாகமம் 23:22. சீக்கிரம் வாசிங்க, டக்கு டக்குன்னு, நேரங்கள் குறைவாக இருக்கிறது. என்னாகமம் 23:22. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருக கோத்த பெலன் அவர்களுக்கு உண்டு. வாசிங்க. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை.
ஆ ஆ ஆ சொல்லப்படும். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்களை என்ன செய்யலாம்? புறப்பட பண்ணினார். எப்படி புறப்பட பண்ணினார்? முதல்ல என்ன பண்ணுச்சு? முதல்ல வாசிங்க. ஆ ஆ ம் ஆ என்னாகமும் 23, 22 தானே? அவங்க வாசி வசனத்தை தான் கேட்குறோம். எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். இதுதான் சொல்ல வந்தேன். என்ன வந்தேன்? காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு இருந்தது. ஏன் இங்கே ஆவியானவர் இதை கோட் பண்ணி காட்டுறார் அப்படின்னா, அவர்களுக்கு பலன் எப்படி வந்தது? அவங்க பலமுள்ளவர்கள் தான். ஆனால் எகிப்தில் அவங்க செஞ்ச வேலை என்ன தெரியுமா? மோசமான வேலை. எப்படின்னா செங்கல் அறுப்பது. செங்கல் அறுப்பது. மோசே போய் அவங்களெல்லாம் தூண்டி விட்டான்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்கன்னா, செங்கல் அறுப்பதற்கு தேவையான அந்த வைக்கோல் தாள்களை கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க நிப்பாட்டி, நீங்களே போய் என்ன செய்யணும்? செங்கலை அறுப்பதற்கு அந்த வைக்கோல் தாள்களை எடுத்துகிட்டு வரணும். நீங்களே அதை வண்ணப்பட்டு பிசையணும். அவங்க சொன்னது மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 1000 செங்கல் என்ன செய்யணும்? வேணும். இல்லைன்னா என்னது? அடி. இப்படி அவர்கள் அடிமைப்பட்டிருந்த இடத்துல மிகவும் தொய்ந்து போய் இருந்தார்கள். நடக்கக்கூட முடியாமல் இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் அந்த எகிப்தை விட்டு புறப்படும் போது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் இப்போது உங்களுக்கு காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்திருக்கிறார். காண்டா மிருகத்துக்குரிய பலன் யாருக்குமே இருக்காது. 10 யானைக்குரிய பலன் காண்டா மிருகத்துக்கு இருக்கும். அதுக்கு ஒரு கொம்பு இருக்குது. அந்த கொம்பை வச்சு என்ன செய்யும்? அசால்ட்டாக எந்த ஒரு பெரிய ஆம்னி பஸ்ஸையை தூக்கி என்ன செய்யும்? புரட்டி அடிக்கும். அந்த அளவுக்கு என்ன இருக்குது? அதுக்கு பலன் இருக்கிறது. அப்போ இந்த பலனை யார் கொடுக்குறாங்கன்னா, கர்த்தரே நமக்கு கொடுக்குறார். ஹல்லேலூயா. அவர் தான் நமக்கு சத்துவம் இல்லாதவங்களுக்கு சத்துவத்தை பலனை கொடுக்குறார். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ அதை எதை குறித்து கலங்காத, நான் உனக்கு பலனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. 3 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு என்ன கொடுப்பாராம்? பலன் கொடுப்பார். சமாதானம் அருளி அவர்களே. சமாதானம் என்பது என்ன? அமர்ந்திருப்பது. ஹல்லேலூயா. அவர் எப்போ நமக்கு பலனை கொடுக்குறாரோ அப்பொழுது நமக்கு என்ன உண்டாகும்? என்ன உண்டாகும்? நமக்கு சமாதானம் உண்டாகும். பலன் என்பது என்ன? எதையும் சாதித்து விடலாம். கர்த்தர் நினைச்சனா எதையும் சாதிக்கலாம். ஏன் ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு அந்த பலனை கொடுத்தாரு அப்படின்னா, 40 வருஷம் என்ன செய்ய போகிறாங்க? நடக்க போகிறாங்க. பாத யாத்திரை போவது போல் அல்ல இது. இன்றைக்கெல்லாம் பெருசாக என்ன செய்கிறாங்க? பாத யாத்திரை போகிறாங்க. புரியுதா உங்களுக்கு? புரியலை. பாத யாத்திரை போகிறாங்கல்ல, ரோட்டில் பார்க்குறீங்கல்ல, எத்தனை நாள் போகிறாங்க? ஆனால் அவர்கள் நம்முடைய இஸ்ரவேலர்களோ 40 வருஷம் பிரயாணமாகி போனாங்க. நடந்தே போனாங்க. என்ன போனாங்க? நடந்தே போனார்கள். அவர்கள் போவது போர்வேஸில் போகலை. அவங்க போகிற இடம் எப்படின்னா கல்லும் முள்ளும் பள்ளத்தாக்களும். அந்த இடத்த கூட இப்போ யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் பிரயாணம் போன இடம் எப்படி இருக்குன்னா பயங்கரமான இடமா இருக்கும். தண்ணியே கிடைக்காது. பள்ளத்தாக்குகளும் மலைகளும் ரொம்ப தூரத்திற்கு பார்த்தா எந்த விதமான தண்ணி இருப்பதற்கான அடையாளமே இல்லை. ஆனால் அவங்க கொண்டு ஆண்டவர் அவளை நடத்தி வந்த பாதையை பார்த்தீங்கன்னா உண்மையாகவே கர்த்தர் அவர்களோடு இருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருப்பேன். உனக்கு பலனை கொடுப்பேன். உன் சத்துவத்தை உனக்கு நான் கொடுப்பேன். என்றைக்கு நீ என்னை ஏற்றுக்கொண்டாயோ அன்றைக்கே உனக்கு நான் பலனை கொடுத்துருக்கிறேன். உன் வாழ்க்கையில் நீ நடக்க வேண்டிய உன் ஆயுசு நாட்கள் முழுவதுமாக உனக்கு நான் பலனை கொடுப்பேன். ஹல்லேலூயா. 40 வருஷம் இஸ்ரவேலருக்கு கர்த்தர் பலனை கொடுத்தார். அவங்க போட்டிருக்கிற செருப்பு பிய்யலை. அவங்க போட்டிருக்கிற சட்டை என்ன செய்யலை? கிளியலை. 40 வருஷம் ஒரே சட்டையை தான் போட்டிருந்தாங்க. அந்த 40 வருஷம் அவங்க வளர்ந்தாங்களோ அவங்க கூட சட்டையும் வளர்ந்துச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு எங்கே செருப்பு பேட்டாவில் வாங்கினா கூட 2 மாதம் என்ன செய்யுது? பிஞ்சு போயிடுது. ஆனால் அவங்க 40 வருஷம் எங்கே போய் செருப்பு வாங்கி போட்டாங்கன்னு தெரியல. 40 வருஷமாக அந்த செருப்பு கிடையாது. ஏனென்றால்
கர்த்தரோடு இருந்தார். அதனால் அவங்க இந்த பாதையெல்லாம் சமாதானத்தோட கடந்து போனாங்க. ஆனால் இடையில அவங்க கொஞ்சம் கூக்குரல் போட்டாங்க. ஆனால் விசுவாசித்தவர்களும் சமாதானமாக நடந்து போனார்கள். ஹல்லேலூயா. அதனால தான் தேவன் நமக்கு தருகிற அந்த பாதையில் சமாதானத்தோடு கூட நடந்து போகணும். ஆமென். எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல, அது இல்லை, இது இல்லை. இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்சாங்க? எனக்கு தண்ணி இல்லை அப்படின்னு கற்றுனாங்க, எங்களுக்கு கறி இல்லை அப்படின்னு கற்றுறாங்க. அவங்க சொன்னாங்க, ஏப்பா மோசே, எகிப்தில் எங்களுக்கு சுடுகாடு இல்லைன்னா இந்த வனாந்திரத்தில் கொண்டு வந்து புதைக்க வந்தேன் அப்படின்னு கேட்டாங்க. எவன்லாம் வாயத்திலிருந்து என்னை புதைக்க இங்கே வந்தேன்னு சொன்னானோ அவனை எல்லாம் கர்த்தர் வனாந்திரத்தில் புதைத்து போட்டார். ஹல்லேலூயா. விசுவாசித்தவர்களை மட்டும்தான் கானான் தேசத்துக்கு கொண்டு போனார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் முறுமுறுக்கிறவர்கள், நம்ம ஆத்மா அமரலைன்னா, நமக்கு இதுக்குள்ள சமாதானம் இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம்? முறுமுறுத்துக்கிட்டே இருப்போம். மர்மரிங். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எந்த ஆசீர்வாதம் வந்தாலும் அதில் ஒரு முறுமுறுப்பு இருக்கும். என்ன பிரதர், உங்களுக்கு 10 லட்சம் லாட்ரி சீட்டு விழுந்துச்சாம? என்னங்க நீங்கள் அது அங்கே பாருங்கள், அமெரிக்காவில் ஒருத்தனுக்கு 50 கோடி விழுந்திருக்கு, எனக்கு 10 லட்சம் தாங்க விழுந்திருக்கு. அப்பவும் மனுஷனுக்கு என்ன இருக்குது? புலம்பல் இருக்கிறது. நிறைவடையாத உள்ளம், நிறைவடையாத தன்மை, அது அமர்ந்திருக்க முடியாது. அவங்களால என்ன செய்ய முடியல? அமர்ந்திருக்க முடியல. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்தை கொடுத்துருக்காரு, நீ எங்கே எப்போ உட்காந்தாலும் சமாதானத்தோடு இருக்காரு. ஹல்லேலூயா. இளைப்பாறுதலோடு இருக்காரு. நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவசரம். மோசே ஆண்டவர் என்ன செஞ்சார்? மலை மேலே ஏறி கொண்டு போய், வா உனக்கு கட்டளை தரேன் அப்படின்னு சொன்னார். வாசிங்க யாத்திரா 32:1 சீக்கிரம் வாசிங்க. ஒன்று 2 நிமிஷம் தான் டைம் இருக்குது. உங்களுக்கு 2 பாயிண்ட் பார்க்கணும். 32:1 வாசிங்க. 1வது வசனம் கூட வாசிங்க. அந்த மோசைக்கு என்ன சம்பவித்தது என்று அறியோம். நீ எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை ஒன்று பண்ணும் என்றார்கள். ஹல்லேலூயா. என்னன்னா மோசே என்ன செஞ்சான்? ஆண்டவர்கிட்ட போனான். ஆனால் இவங்க என்ன நினைக்கணும்? ஆண்டவர் தானே கூட்டிகிட்டு போனார், என்னை ஆண்டவர் தானே இங்கே அழைச்சிட்டு வந்தார், ஆண்டவர் தான் எனக்கு இந்த இடத்த ஆபிரகாமை சொன்னி நீ அந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொன்னார். அப்போ கர்த்தர் சொன்னது நடக்குமா நடக்காதா? அந்த நம்பிக்கை அவிசுவாசம் இல்லை. தேவன் நமக்கு எந்த ஒரு இடத்தை கொடுத்தாரோ, எந்த செஞ்சாரோ, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. அவர் மனம் மாறுவதற்கு மனிதன் அல்ல, வாக்குத்தத்தம் பண்ணவர் மாறாதவர். உனக்கு கொடுத்த வாக்குத்தை நிறைவேற்றுவார். இடையில நீ வேணா மாறி போகலாம், கர்த்தர் மாறவே மாட்டார். ஹல்லேலூயா. இப்போ என்ன சொன்னாங்க? கர்த்தர் தானே மோசையை மலைக்கு மேலே கூட்டிகிட்டு போயிருக்காரு. 40 நாள் ஆயிடுச்சான். அதுக்குள்ளே என்ன வந்துச்சு? தெய்வத்தையே மாற்றி போட்டான். என்ன பண்ணான்? தெய்வத்தையே மாற்றிட்டான். மாறவனை கூப்பிட்றான், ஐயா எங்களுக்கு முன் செல்லுகிற தேவன் எங்களுக்கு வேணும். என்னமோ 24 மணி நேரம் பூஜை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி அவங்க 24 மணி நேரம் ஆண்டவரே நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி சாஸ் எப்படி தந்திரம் பண்ணுறாங்க. 40 நாள் அவங்களால பொறுக்க முடியல. அநேக ஆசீர்வாதம் கிடைக்கும்போது அதை சுதந்திரிக்க மாட்டாங்க. டக்குன்னு அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. அவசரம். அமர்ந்திருக்கிறவங்க ஆத்மா கர்த்தரிடத்தில் யாரெல்லாம் பொறுமையாக இருந்தாங்க, பொறுத்தவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். ஹல்லேலூயா. பொறுமையாக இருக்கணும். எங்கே இருந்தாலும் பொறுமையாக இருக்க பழகணும். அவசரப்பட்டு ஓடக்கூடாது. அவசரப்பட்டு சிலவங்க அவசரப்பட்டுட்டே இருப்பாங்க. இந்த காரியத்திலும் அங்கே 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 இல்லை. ஆண்டவர் சொல்ல, அமர்ந்திருந்து ஒரு ஆத்மாவை அமர பண்ணு. அந்த அமர்ந்திருக்கிற ஆத்மாவில் தான் நான் வந்து அமர்ந்திருக்க முடியும். ஹல்லேலூயா. நான் வர முடியும். அதனால் பாருங்கள் என்ன சொன்னான் மோசைட்ட வந்து, ஆரோன்கிட்ட வந்து எல்லாம் சொல்கிறாங்க, ஐயா எங்களுக்கு முன் செல்லுகிற தேவன் உடனே வேணும். அவசரப்படுவதனால் உண்டாகிற விளைவு என்னென்னா, அந்த ஆரோன் என்ன செஞ்சான்? எல்லாருடைய நகையும் கொண்டு வா, உங்களுக்கு ஒரு தெய்வத்தை நான் காட்டுறேன்னு சொல்லி ஒரு கூடியை தோண்டி நகைகளை போட்டு தீ வச்சு எரிச்சா என்ன வந்துச்சு? மேலே கண்டுக்குட்டி வந்துச்சு. ஹல்லேலூயா. கண்டுக்குட்டி வந்துச்சு. இதுதான்டா உங்கள் தெய்வம் அப்படின்னு சொன்ன உடனேயே எப்பொழுது விக்கிரகத்தை அவன் அறிமுகப்படுத்தினானோ அவர்கள் உட்கார்ந்து
விளையாட எழுந்தார்கள் என்று வேதம் சொல்லுவது. ஹல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா தங்களை நிர்வாணமாக்கிக்கிறார்கள். விக்கிரகம் உள்ளே வந்தோன்னே என்ன வந்துச்சு, அடுத்த நிமிஷம் என்ன வந்துச்சு, நிர்வாணம் வந்தது. ஆடினா பாடினா என்ன, திருவிழா கொண்டாடினான். தூக்கினா ஒரு இடத்துல சுற்றினா எப்படி இருக்கும்? காரணம்னா அவசரம். வாழ்க்கையில் ஆத்மாவை என்ன செய்யலை, கர்த்தர் மேலே நம்பிக்கை இல்லை. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியமா. எந்த ஒரு காரியத்திலும் நம்பிக்கையோடு காத்திருக்கணும்னு சொல்லலாம் ஆண்டவர். பொறுமையாரு, கொஞ்சம் பொறுமையாரு, இன்னும் கொஞ்சம் பொறுமையாரு, உன்னை நான் ஆஸ்வதிக்கக்கூடிய காலம் நெருங்கி விட்டது. ஹல்லேலூயா. உன்னை ஆஸ்வதிக்கக்கூடிய காலம் என்ன செஞ்சு, மிக நெருங்கி விட்டது. அதனால் நீ பயப்படாத. ஹல்லேலூயா. அதனால் பாருங்கள், அந்த சந்ததியே விக்கிரகத்தை உருவாக்கி விட்டது. அவர்கள் எல்லாம் தேவன் அந்த இடத்துல அழித்து போட்டார் என்று பார்ப்போம். சரி, ரைட்டு, பலன். அடுத்து ஒரே வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் எனக்கு அடைக்கலமும் பலனும். அடுத்து என்னவா இருக்காது, அனுகூலமானவர். அனுகூலம்னா என்ன? அனுசர என் சமூகம் உனக்கு உண்பாக செல்லும், நான் உனக்கு உண்பாக சென்று எல்லா கோணல்களையும் என்ன செய்வேன், செவ்வையாக்கி உனக்கு அனுகூலமான காரியங்களை நான் உண்டாக்குவேன். நீ எங்கே போனாலும் கர்த்தர் உனக்கு அங்கே ஒரு அனுகூலத்தை கர்த்தர் வச்சிருப்பார். எங்கே போனாலும் கர்த்தர் அந்த தன்னுடைய கிருபையை, அவருடைய கண்களில் கிருபையை ஊற்றுவார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எங்கே போனாலும் என்ன இருக்குது, ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த பெரிய அதிகாரத்தை போங்க, அங்கே அவங்கள பார்த்தோன்னே அந்த அதிகாரி என்ன செய்வான், அதிகாரி என்ன செய்வான், உங்களுக்கு எந்திரிச்சு வணக்கம் சொல்லுவான். அநேக முறை எனக்கு இப்படி நடந்தது. ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒருத்தர், அப்போ நான் ஆரம்ப சபைக்கு போயிட்டு இருக்கும்போது பிரதர் அவர் சபையில் எங்கள் பக்கத்தில் உட்காந்து ஆராதிக்கிறார். அப்போ ஒரு நாள் அவர் மதுரை டிஆர்எம் ஆஃபீஸ், டிவிஷன் ரயில்வே மேனேஜர் ஆஃபீஸில் அவர், அப்போலாம் அவர் என்ன வேலை பார்க்குறான்னு கூட தெரியல, ரயில்வேல வேலை பார்க்குறேன்னு சொன்னார். அவர் டிஆர்எம் ஆஃபீஸ் என்னவா இருக்காங்க, அங்கே இருக்கிற எல்லா கிளர்க்குகளுக்கும் அவர் தான் ஹெட்டு. அங்கே இருக்கிற எல்லா கிளர்க்குகளுக்கும் அவர் தான் ஹெட்டு. அப்போ ஒரு நாள் அந்த ஆஃபீஸில் அவரை பார்க்க போகிறேன். என்னென்னா ஒரு சின்ன விஷயமாக பார்க்குறேன். அவர் இங்கே உட்காந்துருக்காரு. ஆனால் சபையில் உட்காந்துருக்கும் போது சாதாரண பிரதர் தான். ஆனால் அங்கே போய் பார்த்தா என்னென்னா இருக்கிற எல்லாத்துக்கும் அவர் தான் சீனியர் இருக்குது. எல்லாரும் அவரை பார்த்து பயப்படுறாங்க. அங்கே போய் இப்போ 2 பிரதர் அப்படின்னு கூப்பிட்டேன். அவர் என்ன செஞ்சார், அவசரமாக டக்குன்னு என்னை பார்த்தோன்னே, பிரதர் சோத்திரம் பிரதர் அப்படின்னு சொல்லி டக்குன்னு இப்படி எந்திரிச்சுட்டு எனக்கு சோத்திரம் பண்ணோன்னே பக்கத்தில் இருக்க என்ன பார்த்தேன், என்னடா இவரை விட பெரிய ஆஃபீஸராக இருப்பாங்க கூட இருக்குது, இவரை விட பெரிய ஆஃபீஸராக இருக்குன்னா இவருக்கு எந்திரிச்சு சோத்திரம் பண்ணுறாங்க, வணக்கம் சொல்கிறாரு. அவங்களுக்கு சோத்திரம்லாம் தெரியாது, வணக்கம் தானே பண்ணாரு. பாருங்கள், எவ்வளோ பெரிய இடமாக இருந்தாலும் நாம் அங்கே போய் நிற்கும்போது கர்த்தர் நமக்கு அனுகூலத்தை உண்டாக்குவார். ஹல்லேலூயா. அவருடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்க பண்ணுவார். நமக்கு தயவு உண்டாகும் அவர் கண்களில். எத்தனையோ ராஜாக்கள்கிட்ட போய் தயவு வந்திருக்கு. ஆபிரகாம் போன இடத்துலலாம் என்ன இருந்திருக்கு, அவனுக்கு தயவு வந்தது. ராஜாக்களை உன்னிடத்தில் நடந்து வருவார்கள். ராஜா வந்துட்டு வருவான். ஏனென்றால் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவர், அனுகூலமானவர். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசந்த வாசி, சங்கீதம் 118:7. ஒரு பரிசு கொடுக்கணும் எல்லாத்துக்கும். யார் உடனே எடுத்து வாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பரிசு அடுத்த வாரத்துலேருந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். யார் உடனே எடுத்து வாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு முடிஞ்ச உடனே ஒரு பரிசு 100 ரூபா நான் கொடுக்குறேன். அடுத்த வாரம் பார்ப்போம். ஏன்னா 100 ருபீஸ் பரிசு. எடுத்தோன்னே யார் அது எடுத்தோன்னே முதல்ல ஆள் வாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு அடுத்த வாரத்தில் 100 ருபீஸ் பரிசு. சர்ச்சு முடிஞ்சோன்னா கையில் இருந்துறேன். சரியாயிட்டு. சங்கீதம் 118:7 வாசிங்க. எனக்கு அனுகூல பள்ளிகள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களின் என் சரிக்கட்டுதலை நான் என்ன செய்வேன், காண்பேன். எனக்கு சத்துருக்கள் மத்தியிலே நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்ம தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவர். அவர் நமக்கு சத்துருக்கள் மத்தியில் நமக்கு அனுகூலத்தை உண்டாக்குகிறவர். நமக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் மத்தியில் கூட அவர் என்ன சொல்லலாம், அனுகூலத்தை கர்த்தர் உண்டாக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. அனுகூலங்களை உண்டாக்குகிறவர். நீங்கள் எங்கே போனாலும் கர்த்தர் எங்களுக்கு ஒரு அனுகூலத்தை வச்சுருப்பார். அதனால் நீங்கள் என்ன செய்யல, பயப்பட தேவையில்லை. அடுத்து நம்ம 100 பாயிண்ட், 4வது பாயிண்ட்டு, துணையானவர். அவரே நமக்கு கேடகமும் துணையுமானவர். வாசிப்போம். ஆதியாகமம் 12:18. ரெஃபரன்ஸ் சீக்கிரம் முடிச்சிடறேன். ஆதியாகமம் 12:18. அடுத்த வாரம் போட்டி இருக்குது, மறந்துடாதீங்க.
ஆ ஆ ஆபிரகாமை அழைத்து ஆ ஆ சாரி, நான் ஆதியாகமம் வந்து சங்கீதம் 100 துணையானவர் தானே சொன்னேன். இப்போ ஆதியாகமம் 2:18 வாசிங்க. ஆதியாகமம் 2:18. இன்றைக்கே ட்ரைனிங் எடுத்துக்கங்க, அடுத்த வாரத்துக்கு டெஸ்ட்டு. ஆதியாகமம் 2:18. ஆ ஆ அது ஏற்ற துணையை நான் உனக்கு என்ன செய்வேன், உண்டாக்குவேன். ஆண்டவர் பாருங்கள், ஒரே வார்த்தை முடிச்சிட்டார். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. எங்கே பார்த்தாலும் மனுஷன் தனிமையாக இருக்காது இங்கே. அதனால் ஆண்டவர் என்ன செய்யறாங்க, ஏற்ற துணையை நான் உனக்கு என்ன செய்வேன், உண்டாக்க வேண்டும் சொல்லி தேவன் ஆதாமுக்கு என்ன செஞ்சாராம், ஏவாளை அவர் உண்டு பண்ணினார். அப்போ தேவனுடைய மனதில் என்ன இருக்குன்னா, ஒரு மனிதன் தனிமையாக இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. என்ன செய்யுது, தனிமையாக இருக்கவே கூடாது. திருமணம் முடித்தவர்கள் என்ன, நீண்ட நேரம் வெளியில் போய் தனிமையாக இருக்கக்கூடாது. எப்போதும் அவங்க எப்படி இருக்கணும்னா, எப்படி இருக்கணும், கணவனும் மனைவியாக தான் இருக்கு. அதான் ஏற்ற துணை. ஏற்ற துணை என்பது நமக்கு ஆண்டவர் ஒரு துணையை கொடுத்துருக்காங்கன்னா, கணவருக்கு ஃபுல் அசிஸ்டன்ஸ் தான். அவங்க என்னதான் என்ன தேவையோ அவளுக்கு தேவைகளை சந்திப்பதற்காகத்தான் கர்த்தர் நமக்கு துணையை கொடுக்குறார். ஹல்லேலூயா. ஏவாளை ஆண்டவர் ஏன் கொடுத்தாருன்னா, நல்ல துணையை கொடுக்குறார். அவள் எப்போதும் என்னவாக இருக்கணும், ஏற்ற துணை என்பது எப்போதும் பிரியாமல் இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, அவளுக்கு தனியாக ஒரு மண்ணை எடுத்து அவளை பிசைஞ்சு செய்யலை. இவள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். ஒரே மாம்சம். அப்படிதான் ஆதாமை படுக்க வச்சு அவன் விழா எலும்பிலிருந்து ஒரு விழா எலும்பு எடுத்து அவன் சொன்னான், இவன் எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறான். அதான் மனுஷி. என்னவா இருக்கான், மனுஷியல்னா மனுஷனிலிருந்து எடுக்க மனுஷி. அப்போ நாம் எல்லோரும் என்னவாக இருக்கணும், ஏற்ற துணையாக இருக்கணும். லேடிஸில் நல்லா கவனிச்சுங்க, கணவருக்கு ஏற்ற துணையாக இருக்கணும். ஆமென். ஏற்ற துணை என்பது என்ன, ஏற்ற துணை என்பது என்ன, என்ன சொல்லுங்கள். அடித்து உருள்றதா சொல்லுங்கள். அப்படியா இருக்கிறது ஏற்ற துணை என்பது? நான் ஒருத்தர் பட்டிமன்றத்தில் பேசும்போது சொன்னார், நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது எனக்கு தண்ணீர் தேவைப்படும் என்று அறிந்து உடனே தண்ணீர் எடுக்க கொடுக்கக்கூடிய மனைவி நல்ல மனைவி. நான் தண்ணியை எனக்கு வேணும் இருக்குது அப்படின்னு கேட்டேன், அதுக்கப்புறம் எடுத்து கொடுத்தா கொஞ்சம் நல்ல மனைவி அப்படின்னு பட்டிமன்றத்தில் பேசினார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஏற்ற துணையை நான் ஆதாமுக்கு உண்டாக்கினா அவனை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறது உடைய வேலை. அவனுக்கு என்ன தேவை, அவனுக்கு என்ன காரியம் நடக்கணும், என்ன செய்யணும். அப்போ தான் ஆண்டவர் பூமியிலே இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் அந்த காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, தன் தகப்பனையும் தாயை விட்டு என்ன செய்வார்கள், பிரிந்து இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். கர்த்தருடைய சத்தியத்தின்படி என்ன செய்யணும், தகப்பனையும் தாயை விட்டு என்ன செய்யணும், பிரிந்து அவர்கள் தனி குடித்தனம் இருக்க வேண்டும். யாரும் ஏதாவது சண்டையில் போட்டாங்க, ஆண்டவர் சொன்னதை தான் நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. அதனால் பாருங்கள், ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, ஏற்ற துணையை உண்டாக்கு. அவர் நமக்கு துணையானவர். நம்மளை தனியை விடவே இல்லை. ஆதாம் என்ன செய்யலை, தனியை விடவே மாட்டேன், இன்னும் அவர் கூட இருப்பார். ஆண்டவர் வந்து எல்லா அசிஸ்டன்ஸ் வேலையெல்லாம் செய்ய முடியாது. நமக்கு அட்டெண்டர் வேலையை அவர் பார்க்க முடியுமா, முடியாது. ஆனாலும் அவர் என்ன செய்வார், ஒரு தாயை விட மேலான அன்பு உடையவர். அதனால தான் ஒரு தாயை தேவன் உருவாக்கி தந்தார் ஏவாளை. அந்த ஆதாமுக்கு என்ன தேவையோ அந்த காரியங்களெல்லாம் அவருக்கு செய்து கொடுத்தார். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கார். ஒரே ஒரு வார்த்தை நான் முடிச்சிருவோம். அடுத்து என்ன சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. அவர் நமக்கு துணையாக இருக்கிறார். அதனால் பயப்படக்கூடாது. வாங்க வாசிப்போம். சங்கீதம் 46:3 வாசிங்க. சங்கீதம் 46:3 மூன்றாவது வசனம். அதே வசனம், மூன்றாவது வசனம். சங்கீதம் 46:3 மூணாவது வசனம்.
அதான் என் ஜனங்கள் கொந்தளித்து ஆ ஆ ஆ இப்போ என்ன ஜனங்கள் எது அது இருந்தாலும் ஜனங்கள் கொந்தளித்து அமர்ந்தாலும் நான் பயப்படும். ஏன் ஜனங்கள் கொந்தளிப்பு? என்னது? இயேசு கிறிஸ்து படகுல போகும்போது ஜலம் என்ன செய்தது? கொந்தளித்தது. ஆனால் ஆண்டவர் பயந்தாரா? பயப்படல. அவர் என்ன செய்வார்? சிங்கத்தை போல என்ன செய்கிறாரு? அப்படியே நிற்கிறார். அதான் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள்கிட்ட கேட்குறாரு, உன் ஆத்மா அமர்ந்திருக்கணும்னா என்ன செய்ய? நீ பயப்படாத. எதை குறித்து நீ பயப்படவே? நீ பயப்படாமல் கர்த்தர் உன் கூட துணையாக இருக்கார், உன் கூட கர்த்தர் வர்றாரு, அதனால் பயம் வேண்டாம். 3 வருஷத்துக்கு வாசிப்போம். நீதிமொழிகள் 29-25 நான் முடிக்க போகிறோம். நீதிமொழிகள் 29-25. நீதிமொழி 29-25. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். ஹல்லேலூயா. மனுஷருக்கு பயப்படும் பயம் என்னத்தை வருவிக்குமா? மனுஷருக்கு நீங்கள் பயந்தீங்கன்னா உங்கள் ஓனருக்கு பயந்து சபைக்கு வராமல் வந்தீங்கன்னா அது என்னவாக இருக்கும்? கண்ணியாக இருக்கும். சொந்தக்காரங்களுக்கு பயந்து நம்ம சர்ச்சுக்கு லீவ் போட்டோம், அது உனக்கு கண்ணியாக இருக்கும். சபை கூடி விடுதலை சிலர் விட்டு விடுவது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள். எந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சபையில் நீ விழுந்துடணும். ஏனென்றால் அந்த எஜமான் உன்னை போஷிக்கிறதை விட உன் தேவன் உனக்கு நல்ல ஈவுகளை எதிர்காலத்தில் அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் உலகத்தில் எதை என்னை தேவனை விட யாரும் எனக்கு பெரியவனே இல்லை. என் தேவன் தான் எனக்கு முக்கியம். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கும். அவர் தான் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். நீ வெளியில் போய் எவ்வளவோ ரூபாய் சம்பாதிக்கலாம், ஆனால் அதை சம்பாதிச்சதை சாப்பிடுவதற்கான பலனை கர்த்தர் தான் கொடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் மனுஷனுக்கு பயப்படாத. இவனுக்கு நீ பயந்து ஆண்டவரை விட்டு விடவே கூடாது. அல்லேலூயா. ஆனால் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரை நம்புகிறனும் சொல்லியிருப்பான். அல்லேலூயா. அதனால தான் கர்த்தரை விட்டுவிடவே கூடாது. ஆமென். எந்த சூழ்நிலையிலும் வைராக்கியம். நாம் வைராக்கியம் எடுத்தோம்னு வச்சுங்க, நான் எந்த காரியம் வந்தாலும்ங்க ஞாயிற்றுக்கிழமை ஜபிச்சு தான் போவேங்க. இப்படி நீங்கள் நாளில் சொல்லி பாருங்கள். நீ என்ன எவ்வளோ பெரிய விசேஷம் வச்சாலும் ஞாயிற்றுக்கிழமை வச்சியா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னான். அடுத்தவன் பார்ப்பான், இவன் ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டேன்னு சொல்லிட்டு அடுத்து அவன் திங்கக்கிழமை வைப்பான். இதுதான் அவங்கள நம்ம வரைக்கும் கொண்டு வரணும். நாம் அவங்க வரைக்கும் போயிட்டோம்னா அவன் என்ன செய்வான்? பரவாயில்லையே, அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வந்தான்ல, இன்றைக்கி நம்ம புரியுதா உங்களுக்கு? கர்த்தரை ஒரு நாள் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. என்ன சொல்கிறது? கர்த்தரை ஒரு நாள் நம்ம என்ன செய்யணும்? யார்ட்டையும் விட்டு போடவே கூடாது. ஏனென்றால் கர்த்தர் உங்களை இது நாள் வரைக்கும் யார்ட்டையும் விட்டு போடவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் இன்னும் வரைக்கும் யார்ட்டையும் என்ன செய்யலை? விட்டு போல என்ன அர்த்தம்? பிசாசு கையில் உங்களை விடவே இல்லை. என்றைக்கு கர்த்தர் உன்னை தான் பிள்ளையாக தன் இருதயத்தை தெரிந்து விடுத்தாரோ இன்று வரை நாம் எவ்வளையோ வழி மாறி எப்படி போனாலும், ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னே நான் என் கை விட்டு விடவே இல்லை. அதை விட்டு கொடுக்கவே இல்லை கர்த்தர். ஆனால் நாம் அநேக முறை கர்த்தரை விட்டு கொடுக்குறோம். வைராக்கியம் கர்த்தருக்கென்று நாம் வைராக்கியம் கொண்ட அவர் நமக்காக வைராக்கியம் போகிறார். நமக்காக என்ன செய்வாராம்? வைராக்கியம். அதான் எந்த சூழ்நிலை வந்தாலும் சபை கூடியவர்களை விட்டு விடாதீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு ஆயத்தமாக இருங்க. இங்கே நான் பேசலை, எனக்குள்ளேருந்து ஆவியானவர் பேசி கொண்டு இருக்கிறார். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் போதித்து உன்னை நடத்துகிற கர்த்தர் நானே. அதனால் சரி முடிச்சிருவான். இப்போ இன்றைக்கி நாம் அமர்ந்திருந்து இனிமேல் எதுக்கும் டென்ஷன் ஆகக்கூடாது, பயப்படக்கூடாது. அது நடக்கலை இது நடக்கலைன்னு கவலைப்படக்கூடாது. உனக்கு எப்போ எதை எங்கே எந்த நேரத்தை கொடுக்கணும் கர்த்தர் அதை அங்கே அப்பொழுது கொடுப்பார். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் கொடுக்கறது தான் உனக்கு சிறந்ததாக இருக்கும். ஆபிரகாமுக்கு 100 வயசுலே ஆண்டவர் குழந்தை கொடுத்தனா அவன் வாக்குத்தத்தத்தின் சந்ததியாக இருந்தான். கர்த்தர் உனக்கு கொடுக்குற எந்த பொருளானாலும் அது வாக்குத்தத்தத்தின் பொருளாக இருக்கணும். வாக்குத்தத்த பொருள் என்ன? கர்த்தர் கொடுக்கறதாக இருக்கணும். கர்த்தர் நிச்சயமாகவே உனக்கு கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் அமர்ந்திருந்து நீங்கள் வீட்டில் போய் அமர்ந்திருந்து உங்கள் ஆத்மாவை என்ன செய்யுங்க? சிறு பிள்ளையை போல் தேம்பி அழுகாதீங்க. அனைவரும் என்ன செய்வாங்க? தேம்பி அழுவாங்க. அழுகாதீங்க. அமர்ந்து உன் ஆத்மாவை அமர பண்ணி
அப்பொழுது என்னை நீ தேடு, கர்த்தர் வந்து உன் இதயத்தை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. அவர் பாடலை பாடுவோம்.